ஃபேஸ்புக் நேயர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டியின் வாராந்த நிகழ்ச்சி தொடரில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்திலே நபியவர்களுடைய சீராவின் மிக முக்கிய பகுதிகளை நாங்கள் தொடராக படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வார தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவின் மிக முக்கியமான ஒரு பகுதியான மதீனா சாசனம், சமூக ஒற்றுமைக்கும் சமத்துவத்துக்குமான படிப்பினைகளை கொண்ட இந்த தலைப்பை நாடறிந்த வளவாளர், ஆசிரியர், எம்ஏ இன் சோசியாலஜி, லைசன்ஸ் ட்ரெய்னர், இளைஞர்களை வழிநடாத்தக்கூடிய மிகவும் சிறந்த வளவாளர் ஷேக் ஒய்சுல் கர்னெயின் ரமீஸ் அவர்களால் இன்று நாங்கள் நடாத்தவிருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த மேடையை நாங்கள் வழங்குகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நிகழ்நிலை ஊடாக கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபி அவர்களுடைய சீராவை, வாழ்க்கை வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற உன்னதமான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே, மூன்றாவது நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றேன், தொடர்புபட்டிருக்கின்றேன். நாங்கள் சீராவை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சீராவை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் செப்பனிட்டு கொள்ள வேண்டும். சீரா என்பது ஒரு கதை அல்ல, நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல. அது எங்களுடைய வாழ்வை பட்டை தீட்டிக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான செய்திகள் நிறைந்த ஒரு வரலாற்று தொகுப்பு என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வெற்றி தொடர்பாக இங்கு நோக்கப்பட்டது, ஹிஜ்ரத் தொடர்பாக இங்கு நோக்கப்பட்டது, நபி அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை நோக்கப்பட்டது. அந்த தொடரிலே இன்று இன்ஷா அல்லாஹ் மதீனா சாசனம் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்கவிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். சிறிய வயதிலே நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டார்கள். சிறிய வயதிலே வியாபாரம் செய்தார், ஆடு மேய்த்தார். அவருக்கு 40 வயதாகின்ற பொழுது நுபுவத் கிடைக்கின்றது. 3 வருடங்களாக இரகசிய பிரச்சாரம், அதன் பின்னர் பரகசிய பிரச்சாரம், சவால்கள், இப்படி வந்து நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகின்றார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் முதலாவதாக அவர் செய்த வேலை பள்ளிவாசல் உருவாக்கம். இரண்டாவதாக அவர் செய்த காரியம் மதீனாவில் இருந்த அன்சாரி தோழர்களுக்கும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த முஹாஜிர்களையும் இணைத்து சகோதரர்களாக மாற்றினார்கள். அவர் செய்த மூன்றாவது காரியம்தான் மதீனா சாசனம், மீசாக்குல் மதீனா என்று அதனை அரபியிலே அழைப்பார்கள். மதீனா சாசனம், மதீனா பிரகடனம் என்று கூட எங்களுக்கு சொல்லலாம். அந்த மதீனா பிரகடனம் என்பது நாங்கள் சாதாரணமாக நபி அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது
நிறைய சம்பவங்கள், நிறைய நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து அது தொடர்பான பாடங்கள் படிப்பினைகளை எடுத்திருப்போம். இந்த மீசாக்குல் மதீனா என்ற மதீனா பிரகடனம் என்பது அப்படியான பண்பு கொண்ட ஒரு விடயம் அல்ல. அது ஆழமான ஒரு விடயம், அது ஆழமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலே கதைகள் நிகழ்வுகள் இல்லை. மிக சுருக்கமாக மதீனா சாசனம் தொடர்பாக விளக்கிவிட்டு அதிலிருக்கின்ற பாடங்கள், அதிலிருக்கின்ற படிப்பினைகளை மிக அதிகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவிலே அவுஸ் என்ற அரபு கோத்திரம் இருந்தது. அதே போன்று ஹஸ்ரஜ் என்ற அரபு கோத்திரம் இருந்தது. அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த யூதர்களும் இருந்தார்கள். அரபு மொழி பேசக்கூடிய யூதர்களும் இருந்தார்கள். அதே சமயம் மதீனாவிலே யூதர்கள் இருந்தார்கள். சிலை வணங்கக்கூடியவர்களும் மதீனாவிலே இருந்தார்கள். இப்படி பல தரப்பட்டவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். வித்தியாசமான மதங்களை பின்பற்றக்கூடிய வித்தியாசமான இனக்குழுமங்களை நபி அவர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்றார்கள். மீசாக்குல் மதீனா என்ற இந்த மதீனா சாசனத்தின் ஊடாக, பிரகடனத்தின் ஊடாக நபி அவர்கள் அனைவரையும் ஓரிடத்துக்கு கொண்டு வருகின்றார்கள். மதீனா வாசிகள் என்ற வகையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்றார்கள். உண்மையில் மீசாக்குல் மதீனா என்ற மதீனா சாசனம் என்பது ஒரு யாப்பாக இருக்கின்றது. ஒரு நாட்டுக்கு யாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதனை இது உணர்த்துகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து மதீனாவிலே ஒரு தலைவராக மாறுகின்றார். ஒரு தலைவராக மாறியதன் பின்னர் வித்தியாசமான இனக்குழுமங்கள், வித்தியாசமான மத குழுக்கள், வித்தியாசமான மொழியை பேசக்கூடியவர்களை இணைத்து எப்படி ஓர் அணியில் திரட்டலாம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் அதனைத்தான் மிக நுணுக்கமாக இந்த மீசாக்குல் மதீனாவின் ஊடாக செய்தார்கள். மீசாக்குல் மதீனா தொடர்பாக சீரத்து இப்னு ஹிஷாம் என்று ஆரம்ப காலங்களிலே எழுதப்பட்ட நபி அவர்களுடைய சீராவோடு தொடர்பான ஒரு நூல், அந்த நூலிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே விரிவாக சொல்லப்பட்ட அந்த விடயங்களை அக்ரம் ரியா அல் உமரி என்ற, அதாவது சஹீஹான ரிவாயத்துகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து சீராவை தொகுத்த அவரும் சரி காண்கின்றார். இது ஆதாரபூர்வமானது என்று சொல்லுகின்றார். அந்த மீசாக்குல் மதீனாவிலே சுமாராக 46 ஷரத்துகள் காணப்படுகின்றன. 46 ஷரத்துகளையும் இந்த சுருக்கமான நேரத்திலே விளக்குவதென்பது சிரம சாத்தியம் என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த 46 ஷரத்துகளிலே சுமாராக முஸ்லிம்கள் மீதான கடமைகள், உரிமைகள் தொடர்பாக 19 ஷரத்துகளும், சிறுபான்மை, அந்த மதீனாவிலே சிறுபான்மையாக இருந்த யூதர்கள் தொடர்பான 10 ஷரத்துகளும், அங்கிருக்கின்ற எல்லோருக்கும் பொதுவான சுமார் 17 ஷரத்துகளும் உள்ளடங்கியதாக அந்த 46 ஷரத்துகளும் காணப்படுகின்றன. அந்த ஷரத்துகளிலே காணப்படுகின்ற விடயங்கள் எப்படி மதீனாவை பாதுகாக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 2 ஷரத்துக்களை நான் சொல்லுகின்றேன். எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான சாத்தியம் இல்லை. எனவே அந்த வகையிலே நாட்டை பாதுகாத்தல், மதீனாவை பாதுகாத்தல், இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுமான ஒரு பெரிய பாடம் இருக்கின்றது. அதே போன்று நாட்டுக்கு ஒரு யாப்பு இருக்கின்றது.
அந்த யாப்பை மீறக்கூடாது. அந்த யாப்பை மீறினால் விசாரிக்கப்படுவார்கள். அது முஸ்லிமாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், சிலை வணங்கியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். மதீனாவுக்குரிய அந்த யாப்பை யாராவது மீறினால் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், அவர்கள் நீதி விசாரணைக்கு உட்படுவார்கள். அதே போன்று அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் முஸ்லிமாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், யாரும் அநீதிக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பது அந்த ஷரத்தின் ஒரு முக்கியமான விதியாக இருக்கின்றது. அயலவர்களை அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு விதியும் அதிலே காணப்படுகின்றது. அடுத்த மதத்தவர்கள் இனக்குழுமத்தவர்களுடைய விவகாரங்களில் அனுமதியின்றி தலையீடு செய்வது பிழையானது என்றும் அந்த ஷரத்துகளிலே காணப்படுகின்றது. அநீதி இழைத்தவன் பாதுகாக்கப்பட மாட்டான். அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கலாம். எத்தகைய இனத்தவனாக, எத்தகைய நம்பிக்கை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் உதவி செய்யப்பட மாட்டான். இந்த விதிகள் அந்த ஷரத்துகளிலே காணப்படுகின்ற ஓரிரு ஷரத்துகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இனி இந்த மதீனா அரசியல் சாசனத்திலே இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதில் இருக்கின்ற பாடங்கள், படிப்பினைகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் இன்னும் ஒரு சில ஷரத்துகளை நாங்கள் நோக்குவது பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே மதீனா சாசனத்திலே காணப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான ஷரத்து தான், யூதர்களும் முஸ்லிம்களை போலவே ஒரு சமூகமாக அங்கீகரிக்கப்படுகின்றனர். முஸ்லிம்கள் ஒரு சமூகத்தவர்கள், அதே போன்றுதான் யூதர்களும் ஒரு சமூகத்தவர்கள் என்று அந்த சாசனம் அங்கீகரிக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்த்தால், முஸ்லிம்கள் தங்களுடைய மதத்தை, மார்க்கத்தை கடைப்பிடிக்க உரிமை உள்ளவர்கள் போன்றே யூதர்களும் அவர்களுடைய மதத்தை கடைப்பிடிக்க உரிமையுள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யூதனுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நல்லிணக்கமும் புரிதலும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்றுதான் அதில் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஷரத்து அல்லது விதி, யூதர்கள் முஸ்லிம்களை ஒப்பந்தத்திற்கு அழைத்தால் முஸ்லிம்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று முஸ்லிம்கள் யூதர்களை ஒரு ஒப்பந்தத்திற்கு அழைத்தால் யூதர்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று வருகின்றது. இப்படியாக இன்னொரு ஷரத்தை சொன்னால், தீமையான அநீதியான செயல்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஒன்று திரள்வார்கள். அநியாயம் செய்தவர் முஸ்லிமாக இருந்தாலும் அவருக்கு எதிராக மற்ற முஸ்லிம்கள் ஒன்று திரள்வார்கள் என்று ஒரு ஷரத்தும் காணப்படுகின்றது. ஒரு முஸ்லிமும் கொலைகாரர்களை ஆதரிக்கவோ அல்லது அவருக்கு அடைக்கலம் கொடுக்கவோ கூடாது என்று ஒரு ஷரத்து இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக 40க்கு மேற்பட்ட 46 ஷரத்துகள் அதிலே காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக மேலோட்டமாக இந்த ஷரத்துகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடியும், இந்த மதீனா சாசனம் என்ற உலக வரலாற்றிலே எழுதப்பட்ட முதலாவது யாப்பு என்று இஸ்லாமிய துறை சாராத, மனித உரிமை சார்ந்த, சட்டத்துறை சார்ந்த அறிஞர்கள் கூட சொல்லி காட்டுவார்கள். மதீனா சாசனம் தான் எழுதப்பட்ட முதலாவது யாப்பு. இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு ஒரு யாப்பு இருக்கின்றது. மதீனா சாசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாப்பின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். யாப்பு மாத்திரமல்ல, அதில் இருக்கின்ற மனித உரிமைகள், மெக்னா கார்ட்டா என்ற மனித உரிமை தொடர்பான சட்டங்கள் எழுதப்படுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னர் இந்த மதீனா சாசனம் மனித உரிமைகள் தொடர்பாக மிக தெளிவாக பேசியிருக்கின்றது.
மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றது. இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு மதீனா சாசனம் எங்களுக்கு தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே மிக குறிப்பாக சீன் வில்லியம் வைட் என்ற மேற்கத்தேய அறிஞர் இந்த மதீனா சாசனத்தை ஆராய்ந்துவிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களில் இருந்து அந்த படிப்பினைகளை தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக அவர் சொல்லுகின்றார், மதீனா சாசனம் என்பது அமைதியையும் பன்மைத்துவத்தையும் ஊக்குவித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியை விரும்பிய ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்மைத்துவத்தை விரும்பிய ஒருவர். அமைதி என்பது யுத்தமில்லாத சமாதானமான ஒரு நிலை. யுத்தத்தை நபி அவர்கள் விரும்பவில்லை, இஸ்லாமும் விரும்பவில்லை. நாங்கள் காணுகின்றோம் இஸ்லாமிய போதனைகளிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அந்த 4 மாதங்களிலே யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது. நிர்பந்தமாக 4 மாதங்களாவது யுத்தம் இல்லாத சமாதானமான நிலை நிலவ வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய விருப்பம், இஸ்லாத்துடைய போதனை. இஸ்லாம் அமைதியை விரும்புகின்ற மார்க்கம். நபி அவர்கள் அமைதியை விரும்பினார்கள். நபி அவர்கள் இந்த மதீனா சாசனம் என்ற விடயத்திலே போலியாக நடந்து கொள்ளவில்லை. அவர் இராணுவ வெற்றி அல்லது மறைமுக நோக்கங்களை தன்னுடைய மனதிலே வைக்கவில்லை என்று சீன் வில்லியம் வைட் என்பவர் சொல்லி காட்டுகின்றார். அது மாத்திரமல்ல, பன்மைத்துவம். ஒரு நாட்டிலே பல மதத்தவர்கள், பல இனத்தவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், வித்தியாசமானவர்கள் இருப்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கடமைகள் என்ன, அவர்களுடைய உரிமைகள் என்ன என்று தெளிவாக அந்த சாசனத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையிலே இலங்கை போன்ற, இந்தியா போன்ற தமிழ் பேசக்கூடிய உலகத்திலே குறிப்பாக ஏனைய மதத்தவர்களோடு, ஏனைய இனத்தவர்களோடு, ஏனைய மொழி பேசுகின்றவர்களோடு நாங்கள் எவ்வாறு இணக்கமாக, எவ்வாறு நாங்கள் சகவாழ்வோடு அவர்களோடு இணைந்து, அவர்களோடு பிணைந்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படை மதீனா சாசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனைய சமூகத்தினரோடு நாங்கள் பேசி பழகி உரையாடி கலந்துரையாடுகின்ற பொழுது நாங்கள் போலியாக நடந்து கொள்ளக்கூடாது. மறைமுகமாக சில நோக்கங்களை மனதிலே மறைத்து வைத்துக்கொண்டு நாங்கள் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதனை இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, மதீனா சாசனம் என்பது உள்நாட்டு போரை தடுத்தது. சுமார் 100 வருடங்கள் அளவு அவுஸ் கோத்திரமும் ஹஸ்ரஜ் கோத்திரமும் யுத்தம் செய்தார்கள். நாங்கள் அதனை வரலாற்றிலே காணுகின்றோம். அவுஸும் ஹஸ்ரஜும் பல வருடங்களாக யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்துக்கு தீனி போடப்பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னொரு சாரார் அதிலே குளிர் காய்வதற்காக நினைத்து கொண்டிருந்தார்கள், கனவு கண்டவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தூர நோக்கின் வெளிப்பாடாக எங்களுக்கு சொல்ல முடியும். அவர் உள்நாட்டு யுத்தத்தை இந்த பிரகடனத்தினூடாக நிறுத்தினார். ஷரத்துகளை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கோத்திரமாக நபி அவர்கள் சொல்லி காட்டி, இந்த கோத்திரம் இந்த வேலையை செய்ய வேண்டும், இது இவர்களுடைய பணி, இது இவர்களுடைய பணி. யூதர்களிலே இருந்த கோத்திரங்களை ஒவ்வொரு கோத்திரமாக பெயரிட்டார்கள். அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த சிறிய சிறிய பிரிவினர்களை பெயரிட்டு சொன்னார்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த பலருடைய பெயர்களை சொல்லி காட்டினார்கள். எப்படியோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்நாட்டு கலவரத்தை அப்படியே நிறுத்திவிட்டார்கள்.
இஸ்லாம் யுத்தத்தை விரும்பவில்லை என்று நான் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தை மேலும் வலியுறுத்தக்கூடியதாக இந்த கருத்து காணப்படுகின்றது. திணிக்கப்பட்ட யுத்தங்கள் காணப்படுகின்றன, தற்காப்பு யுத்தங்கள் காணப்படுகின்றன, தாக்குதல் யுத்தங்கள் காணப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக அதிகமான யுத்தங்கள் தற்காப்பு யுத்தங்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்களால் சொல்லப்படுகின்றது. அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஒரு யுத்த விரும்பியாக இருக்கவில்லை, யுத்தத்தை நேசிக்கவில்லை. யுத்தம் என்பது நிர்பந்தமான ஒன்றாக இருந்த பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த வழியை நாட வேண்டியிருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் கற்றுக்கொள்கின்ற இரண்டாவது பாடமாக, இரண்டாவது படிப்பினையாக இருக்கின்றது. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் மூன்றாவது படிப்பினையை நோக்கி செல்லுகின்றோம். மூன்றாவதாக நாங்கள் மதீனா சாசனத்திலிருந்து கற்றுக்கொள்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், மதீனா சாசனம் என்பது ஒரு அறிவுபூர்வமான ஒரு நடவடிக்கை, கல்வியை, அறிவை மையப்படுத்திய ஒரு செயல்பாடு. நபி அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை கல்வியை மையமாக வைத்து, அறிவை மையமாக வைத்து கட்டியெழுப்பினார்கள். இக்ரா என்ற போதனை தான் இஸ்லாத்துடைய முதன்மையான போதனையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு முன்னர் அகபா 1, அகபா 2 என்று 2 உடன்படிக்கை செய்தார்கள். அகபா 1 உடன்படிக்கையை தொடர்ந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு தூதுவராக அனுப்பப்படுகின்றார்கள். மதீனாவுக்கு சென்ற அவர் மதீனாவில் இருந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கின்றார், இஸ்லாத்துடைய பண்புகளை சொல்லிக் கொடுக்கின்றார். அறிவுபூர்வமான கட்டியெழுப்பப்பட்ட ஒரு சமூகம் அங்கே உருவாக்கப்படுகின்றது. நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். இந்த வசீகத்துல் மதீனா என்ற மதீனா சாசனம், இதன் ஒவ்வொரு ஷரத்தும் எவ்வளவு அறிவுபூர்வமான, எவ்வளவு தூர நோக்குள்ள, எவ்வளவு ஒரு யதார்த்தத்தை விளங்கிய ஒரு மிக நுணுக்கமான வடிவமைப்பு கொண்டது என்பதனை பார்க்கின்ற பொழுது அறிவுபூர்வமாக அமைக்கப்பட்ட ஒரு சாசனமாக, பிரகடனமாக மதீனா சாசனத்தை நாங்கள் காண முடிகின்றது. எனவே நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக, இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற சமூகம், அது முஸ்லிம்களுடைய ஒரு தனித்துவமான பண்பு என்பதனை நாங்கள் விளங்க வேண்டும் என்ற விடயத்தையும் மதீனா சாசனம் எங்களுக்கு தருகின்றது என்று ஷீன் வில்லியம் வைட் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நான்காவதாக அவர் சொல்லக்கூடிய அம்சம், மதீனா சாசனம் சகிப்புத்தன்மை, மரியாதை போன்றவற்றை ஊக்குவிக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். நாங்கள் சகித்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மதீனாவில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள், நாங்கள் முஸ்லிம்கள், அடுத்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், தலை குனிவோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற பெரும்பான்மை மனப்பாங்கோடு அவர்கள் இருக்கவில்லை. சாதாரணமாக
ஒரு சாரார் ஒரு நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மெஜாரிட்டி மென்டாலிட்டி என்று சொல்லுவார்கள். நாங்கள் பெரியவர்கள், எங்களிடம்தான் சக்தி இருக்கின்றது, எங்களிடம்தான் அதிகாரம் இருக்கின்றது, சிறுபான்மை என்பது மரத்திலே படருகின்ற கொடி போன்றது, அவர்களை நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம், அவர்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சிந்திக்கின்றவர்கள் இருப்பார்கள். இதனை நாங்கள் மெஜாரிட்டி மென்டாலிட்டி என்று சொல்லலாம். நாங்கள் சில சமூகங்களை காணுகின்றோம், மைனாரிட்டி சமூகமாக, சிறுபான்மை சமூகமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மென்டாலிட்டி ஒரு மெஜாரிட்டி மென்டாலிட்டியாக இருக்கும். மைனாரிட்டி கம்யூனிட்டி வித் மெஜாரிட்டி மென்டாலிட்டி என்று அதனை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி, பெரும்பான்மை சமூகம், ஆனால் மெஜாரிட்டி மென்டாலிட்டியை வளர்க்கவில்லை. அங்கிருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களை தட்டி தலைகுனிய வைத்து வாழச் செய்வதனை அனுமதிக்கவில்லை. மதீனா சாசனம் அவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கின்றது, அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கின்றது, அவர்களுக்கான அந்தஸ்தை கொடுக்கின்றது. இதனை நாங்கள் அந்த சாசனத்திலே காண்கின்றோம். அந்த சாசனத்திலே நாங்கள் காணுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், அந்த சாசனம், மதீனா சாசனம் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துகின்றது, சிறுபான்மைக்கு ஒரு மரியாதையை கொடுக்கின்றது. இன்று நாங்கள் உலக நிகழ்வுகளை பார்த்தால் இதற்கு தலைகீழ் வடிவம், ஒரு தலைகீழ் வடிவத்தை நாங்கள் காணலாம். குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாங்கள் மதீனா சாசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் அடுத்தவர்களை சகித்துக் கொள்கின்றவர்களாக, அடுத்தவர்களுக்குரிய மரியாதையை, கௌரவத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மதீனா சாசனம் தரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான படிப்பினை தான் நபியின் தொலைநோக்கு பார்வை என்று எங்களுக்கு சொல்ல முடியும். இன்று சமுதாயத்திலே தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கலாம், மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலைவர்கள், பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலைவர்கள், பள்ளிவாசல் தலைவர்கள், பாடசாலை தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள், மாணவர் தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், இப்படியான தலைவர்களுடைய பட்டியலை நாங்கள் பட்டியல் படுத்தலாம். தொலைநோக்கு பார்வை, தூர பார்வை, தூர இலக்குகள், இப்படி பார்க்கின்ற அந்த பக்குவம் எங்களிடம் இருக்கின்றதுவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து சமூகத்தின் தலைவர் என்ற வகையிலே ஒரு தொலைநோக்கு பார்வை அவரிடம் இருந்தது. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்களும் குழம்பி அடுத்தவர்களையும் குழப்பி ஒரு பிரச்சனையை பெரிதுபடுத்தி அந்த பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா, அல்லது பிரச்சனைகளை அது பெரிதாக வருகின்ற போது அதனை சிறிதாக்கி, அதனை இல்லாமலாக்கி, அதனை நீக்கி, அதெங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கு மீளச் செல்லாமல் இந்த நிறுவனங்களை பாதுகாக்கின்றவர்களாக, தூர நோக்கோடு செயல்படுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பது குறித்து நாங்கள் இந்த மதீனா சாசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது சீன் வில்லியம் வைட் அவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான பாடங்கள், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதீனா சாசனம் மதீனாவில் வாழக்கூடிய எல்லா கோத்திரங்களையும் இணைத்து, எல்லா மொழி பேசக்கூடியவர்களையும் இணைத்து, எல்லா மதத்தவர்களையும் இணைத்து ஒரு குறிப்பிட்ட கருத்திலே, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இணைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மதீனாவாசிகள், மதீனாவை பாதுகாக்க வேண்டும், மதீனா எங்களுடைய தேசம், அந்த தேசத்தை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு.
எங்களுடைய நாட்டை பாதுகாப்பது, எங்களுடைய நாட்டை நேசிப்பது, எங்களுடைய நாட்டுக்கு விசுவாசமாக நாங்கள் இருப்பது, நாட்டுக்கு நாங்கள் துரோகம் இழைக்காமல் இருப்பது, நாட்டுக்கு போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்களாக, நாட்டிலே குற்றச்செயல்கள் பரவுவதற்கு கர்த்தாக்களாக நாங்கள் இல்லாமல் இருப்பது, நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பது, இது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த மதீனா சாசனத்துடைய நோக்கத்தை எங்களுக்கு இப்படி வகைப்படுத்தலாம். முதலாவதாக தேசியம் தொடர்பான பதிவை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவது. உண்மையிலே நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றோம் என்ற வகையில், அல்லது ஒவ்வொருவரும் தங்களுடைய நாடுகளிலே வாழ்கின்றவர்கள் என்ற வகையில், அந்த நாட்டிலே பிறந்தவர்கள், அந்த நாட்டிலே வசிக்கின்றவர்கள், அந்த நாட்டின் காற்றை சுவாசிக்கின்றவர்கள், அந்த நாட்டின் நீரை அருந்துகின்றவர்கள் என்ற வகையில் நாட்டை நேசிப்பது, தேசத்தை நேசிப்பது, தேசத்துக்கு விசுவாசமாக இருப்பது, தேசத்தை பாதுகாப்பது. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நாட்டின் வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த நாட்டை நாங்கள் கடந்த காலத்திலே நேசித்தது போல இன்றும் நேசிக்கின்றோம். கடந்த காலத்திலே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எங்களுடைய முன்னோர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். மாத்திரையில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஆண்கள் தங்களுடைய உயிர்களை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். போலீஸ் சேவையிலே துவான் சபுஹான் என்பவர் தான் முதலாவது சேவையில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவராக இருக்கின்றார். இப்படியாக இந்த வரலாற்றை நாங்கள் காணலாம். இந்த மதீனா சாசனத்தின் முதலாவது விதி, இரண்டாவது விதியை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அது தேசம் தொடர்பாக, தேசத்துக்கு விசுவாசமாக இருப்பது தொடர்பாக, மார்க்கம், இனம் என்ற அடிப்படையிலே அது இணைக்கப்பட்டுள்ள அற்புதமானதொரு இணைப்பாக இணைக்கப்பட்டுள்ளமையை நாங்கள் காண முடிகின்றது. பொதுவான விசுவாசம், அந்த வித்தியாசமான இனங்களுக்கு இடையிலான சமத்துவம், வித்தியாசமான மொழி பேசக்கூடியவர்களுக்கு இடையிலான சமத்துவம், கடமைகள், அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், உரிமைகள் தெளிவாக மதீனா சாசனத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டுக்கு ஒரு யாப்பு இருந்தால் இந்த யாப்பின் அடிப்படையில் இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அரச சேவை செய்யக்கூடியவர்களாக அல்லது தனியார் தொழில் செய்யக்கூடியவர்களாக, ஏதோ எந்த வேலையை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும் அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த நாட்டை நேசிக்கின்றவர்களாக, விசுவாசமாக இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை, அது மதீனா சாசனத்தின் நோக்கமாக இருந்தது போன்று எங்களுடைய நாட்டின் யாப்பும் அப்படி இருக்கின்றது என்ற வகையில் நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், மதீனா சாசனத்துடைய பல தரப்புகளுக்கு இடையிலான, யூதர்கள் இருந்தார்கள், அவுஸ் கோத்திரம் இருந்தது, ஹஸ்ரஜ் கோத்திரம் இருந்தது, ஏனைய சிலை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைத்து தரப்புகளையும் இணைக்கின்ற, அவர்களுக்கிடையிலான தொடர்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதமாக அந்த யாப்பு அமைக்கப்பட்டிருந்தது. யாப்பின் 3வது 4வது விதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த இணைப்பு காணப்பட்டது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த இணைப்பினூடாகத்தான் நாட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களையும், மதீனாவுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய சவால்களையும் எதிர்கொள்வதற்கு, நாட்டை பாதுகாப்பதற்கு நபி அவர்கள் எல்லோரிடமும் ஒரு விசுவாச பண்பை, நாட்டை நேசிக்கின்ற பண்பை ஏற்படுத்தினார்கள். இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விடயமாக காணப்படுகின்றது. 3வது நோக்கம் என்னவென்றால், ஷரத்தின் 3வது விதியும் 12வது விதியும் இதனை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கடமைகள், உரிமைகள் தீர்மானிக்கப்பட்டன. முஸ்லிம்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன?
சிறுபான்மையாக அங்கு வாழக்கூடியவர்களுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, பொதுவாக மதீனாவிலே வாழக்கூடியவர்களுடைய கடமைகள் என்ன, அங்கு வாழக்கூடியவர்களுடைய உரிமைகள் என்ன, 3 வகையிலே அந்த யாப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. அதில் இருக்கின்ற ஷரத்துகள் மிக தெளிவாக காட்டுகின்றது. கடமைகள் உரிமைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தன. 4வது நோக்கம் என்னவென்றால், அந்த சமூகங்களுக்கிடையிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், சகவாழ்வை ஏற்படுத்த வேண்டும். வித்தியாசமான மொழி, வித்தியாசமான இனம், வித்தியாசமான மதம், சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம், முரண்பாடுகள் தோன்றலாம், இன நல்லிணக்கத்துக்கு பாதகமாக அமையக்கூடிய செயல்பாடுகள் வரலாம். அத்தகைய நிலைமை வருவதற்கு முன்னரே அந்த நிலையிலிருந்து மதீனத்து சமூகத்தை பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த தேவையை நபி அவர்கள் உணர்ந்தார்கள். இதுதான் அவருடைய தூரப்பார்வை, தூர நோக்கு, அவருடைய விஷன். ஒரு விஷனரி லீடராக நபி அவர்கள் இருந்தார்கள். நாங்களும் அப்படியானவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு பாடசாலையை பொறுப்பேற்று நடத்துகின்ற அதிபராகவோ அல்லது ஆசிரியர் தலைமைகளாகவோ, மாணவர் தலைமைகளாகவோ, பள்ளிவாசல் தலைமையாகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ எந்த தரத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், குடும்ப தலைவராக கூட இருக்கலாம். நாங்கள் எப்படி யோசிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை எப்படி யோசிக்க பழக்க வேண்டும் என்பதற்கு இந்த மதீனா சாசனத்திலே நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. 5வது நோக்கம், ஒரு யாப்பு தேவை. ஒரு நிறுவனமா, பலதரப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். ஒரு ஜமாத்தா, பலதரப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். ஒரு பாடசாலையா, பலதரப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள். சில போது பல மொழிகள் பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். ஒரு ஊரா, அந்த ஊருக்கு ஒரு யாப்பு தேவைப்படலாம். ஒரு நிறுவனமா, அந்த நிறுவனத்துக்கு ஒரு யாப்பு தேவைப்படலாம். மதீனாவுக்கு ஒரு யாப்பு, நாட்டுக்கு ஒரு யாப்பு. யாப்பு என்பது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. யாப்பு என்பது எத்தனையோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. பிரச்சனை வந்ததன் பின்னர் விழுபிதுங்கி நாங்கள் யோசிப்பதனை விட யாப்பொன்றை அமைத்து வைத்துக் கொள்வதனூடாக எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அன்றாட நடைமுறை வாழ்விலே எங்களுக்கு இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லி காட்டலாம். எத்தனையோ நிறுவனங்கள் தவிடு பொடியாகாமல் இருக்க, அது நிலைத்திருக்க அவர்களுடைய யாப்பு ஒரு காரணமாக அமைந்தமை கண்கூடான ஒரு காட்சி. எனவே யாப்பின் முக்கியத்துவம் இங்கு உணர்த்தப்படுகின்றது. வரலாற்றிலே எழுதப்பட்ட முதலாவது யாப்பு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாப்பு என்பது, சட்டத்துறை என்பது ஒரு 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 உலகம் சார்ந்த ஒரு துறை அல்ல, நபி அவர்கள் பயன்படுத்திய ஒரு துறை. அந்த துறையில் நிறைய விற்பனர்கள், நிறைய ஹபீர்கள், நிபுணர்கள் உருவாக வேண்டும். சட்டத்துறையிலே அப்படியானவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். உலக கல்வி என்று நாங்கள் கல்வியை புறத்தொதுக்குவது என்பது நபி அவர்கள் எங்களிடம் காட்டி தராத ஒரு விடயம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு மனிதனால், தூர நோக்கில்லாத ஒருவனால் ஒரு யாப்பை உருவாக்க முடியாது. யாப்பு என்பது மிக நுணுக்கமாக செய்யப்பட வேண்டிய வேலை, தூர நோக்கோடு செய்யப்பட வேண்டிய வேலை. இந்த யாப்பு உருவாக்கம் என்பதிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு நோக்கம்தான் 6வது ஒரு நோக்கமாக எங்களுக்கு சொல்லி காட்டலாம். இந்த யாப்பு உருவாக்கம் என்பது ஒரு நாகரிக பண்பாடு. இஸ்லாம் ஒரு நாகரிகத்தை உருவாக்க விரும்பிய மார்க்கம், அறிவை சொல்லி தொடங்கிய ஒரு மார்க்கம். அது நாகரிகத்தை உருவாக்குவதற்கு அறிவு என்பது அடிப்படையான ஒரு விஷயம். நாகரிகத்தை உருவாக்குவதற்கு பண்பாடு என்பது மிக முக்கியமானது. ஒரு யாப்பு பலதரப்பட்ட இனங்களை சேர்ந்தவர்களை இணைப்பதற்கு ஒரு யாப்பு உருவாக்கப்பட்டதாக இருந்தால், இஸ்லாம் என்பது ஒரு நாகரிகத்தை உருவாக்குவது அதன் இலக்கு என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாத்திலே
குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், தஃப்சீர். நாகரிக கண்ணோட்டத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஃபிக்ஹ் என்ற மார்க்க சட்டம் இருக்கின்றது. எப்படி அந்த சட்டங்கள் ஒரு நாகரிகத்தை உருவாக்குவதற்கான சட்டங்களாக அமைந்தது என்று விளக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அல் முஸ்லிமுல் ஹதாரி, ஒரு முஸ்லிம் நாகரிகம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாகரிக பண்புதான் யாப்புருவாக்கம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். சாதாரணமாக மக்காவிலே மதீனாவிலே நாடோடிகளாக கபீலா என்ற கோத்திர முறையிலே செயல்பட்ட நிலையிலிருந்து ஒரு சமூகமாக அந்த மதீனாவாசிகள் அரபு கோத்திரங்கள் மாற்றப்படுகின்ற ஒரு நிலை. கோத்திரம் என்பது, கபீலா என்பது சாதாரண ஒரு நிலை. ஆனால் அது சமூகமாக ஒரு நாடு என்ற அந்தஸ்தை பெற்று ஒரு பாய்ச்சல், அது ஒரு நாடு என்ற வளர்ச்சி கட்டத்தை அடைகின்றது. அது ஒரு சமூகம் என்ற வளர்ச்சி கட்டத்தை அடைகின்றது. எனவே இப்படித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் எங்களுடைய ஊர் அறிவு மட்டத்திலே, ஆன்மீக மட்டத்திலே, பண்பாட்டு மட்டத்திலே, எல்லா விடயங்களிலும் ஒரே மட்டத்திலே வளர்ச்சி இல்லாத நிலையிலே இருக்குமாக இருந்தால் அது ஒரு நாகரிக பண்பல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண கோத்திரம் நாடோடிகளாக இருந்தவர்களை நாடுள்ளவர்களாக மாற்றி ஒரு தேசத்தின் பிதா மக்களாக அந்த மக்களை மாற்றி அமைக்கின்றார். நாங்கள் காணுகின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதாக இருந்த பொழுது, நுபுவத் கிடைத்த பொழுது அவரை பலப்படுத்தியவர்கள் அவரை விட வயதிலே குறைந்தவர்கள். நபிக்கு 40 வயது. ஏராளமான சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியான ஏராளமான சஹாபாக்கள் வயது குறைந்தவர்கள். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 15-16 வயது தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமார் 30 வயது தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறுவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறுவர். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மிகச் சிறிய ஒரு வயது. நபி அவர்கள் அந்த மக்களை எப்படியான மக்களாக மாற்றினார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொல்லுகின்றார், ஆடுகளை மேய்க்க தெரியாத ஒருவராக நான் இருந்தேன். குன்னா அதல்ல கௌம், நாங்கள் கேடுகட்ட ஒரு சமூகமாக இருந்தோம், நாகரிகம் இல்லாத ஒரு சமூகமாக இருந்தோம். ஃபஅஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தினூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்தார். நாங்கள் கண்ணியமானவர்களாக மாறினோம். இஸ்லாம் அல்லாத ஒன்றினூடாக நீங்கள் கௌரவத்தை, கண்ணியத்தை எதிர்பார்த்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. நாகரிகமானவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் எங்களுக்கு அதற்கு வழிகாட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற பெரும் வல்லரசுகளை வெற்றி வெல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்சியாளராக மாறுகின்றார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக மாறுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் அறிஞர்களாக, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் அறிஞர்களாக, ஃபிக்ஹ் துறை அறிஞர்களாக, ஃபத்வா வழங்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே மதீனாவின் முஃப்தி என்று அழைக்கப்படுகின்றார். பெரும் பெரும் அறிஞர்கள், பெரும் பெரும் தலைவர்கள். நாங்கள் காணுகின்றோம், யமனுக்கு தலைவராக அனுப்பி வைக்கப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதிலே மிகவும் குறைந்தவர். மதீனாவுக்கு தூதுவராக, இஸ்லாத்தின் முதலாவது தூதுவராக அனுப்பப்பட்ட சஹாபி, மிகச்சிறிய வயது. ஆனால் மதீனா என்ற அந்த நகரத்துடைய வெற்றி அந்த சஹாபியுடைய தனிப்பட்ட அந்த உழைப்பின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரியதொரு வெற்றி.
அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாம் ஒரு நாகரிகத்தை உருவாக்குகின்ற மார்க்கம். அந்த நாகரிகத்தை இஸ்லாம் உருவாக்குகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாகரிகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் பாடுபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனையும் இந்த மதீனா சாசனம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. அதே போன்று இந்த மதீனா சாசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான் அந்த பிரகடனத்தின் எல்லை. 39வது ஷரத்திலே வருகின்றது. மதீனாவின் எல்லைகள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஒரு நிலம் என்பது மிக முக்கியமானது. அந்த நிலம் நபி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நிலத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நபி அவர்கள் செய்தார்கள். நாங்கள் வாழுகின்ற இடம், நாங்கள் வாழுகின்ற நாடு, வாழுகின்ற தேசம், அந்த தேசத்திலே நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த தேச எல்லைக்குள் சில விடயங்கள் ஹராமாக்கப்பட்டுள்ளது அல்லது தடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். அதன் விளக்கத்தை சொல்லுகின்ற அறிஞர்கள், மதீனாவில் எல்லைக்குள் மரம் வெட்டுவதும் பறவைகளை வேட்டையாடுவதும் தடுக்கப்பட்டது என்ற அந்த கருத்து அந்த ஷரத்துக்குள்ளால் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பறவைகளும் மரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினால், மனிதர்களும் அவர்களுடைய மானங்களும் அவர்களுடைய உரிமைகளும் அவர்களுடைய பொருட்களும் அவர்களுடைய உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், சொத்துக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே நபி அவர்கள் எந்தளவு தூரம் கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பார்கள் என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே மதீனா சாசனம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சம்பவங்கள் நிகழ்வுகளின் தொகுப்புகள் அல்ல. சம்பவங்கள் குறைந்த ஆனால் அறிவோடு தொடர்பான சுமார் 46 பிரகடனங்களோடு தொடர்பான 44 ஷரத்துகளோடு தொடர்பான மிக நுணுக்கமான, சட்ட நுணுக்கம் உள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடியுமான, குறிப்பாக எங்களுடைய சட்டத்துறை அறிஞர்கள் இதனை பார்க்க வேண்டும். இந்த பிரகடனத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய ஊர்களை, எங்களுடைய மஸ்ஜிதுகளை, எங்களுடைய பாடசாலைகளை, எங்களுடைய முஸ்லிம் நிறுவனங்களை எப்படியான யாப்புகளை உருவாக்கி அந்த நிறுவனங்களை நாங்கள் பாதுகாத்து வளர்த்து அவர்களை வழிகாட்டி அவர்களை இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடியவர்களாக எப்படி எங்களுடைய பங்களிப்புகளை வழங்கலாம் என்று யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பல விடயங்கள் இந்த ஷரத்துகளிலே காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மையிலே இந்த விடயத்தை ஒவ்வொரு ஷரத்தாக விளக்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த இடத்திலே இல்லை என்பதனால் மிக பொதுமையாக சில ஷரத்துகளை மாத்திரம் அதன் நோக்கங்களோடு அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளோடு தொடர்பு படுத்தி இந்த சந்தர்ப்பத்திலே மிகச் சுருக்கமாக நோக்கினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டியவர்கள். அந்த நேசத்தின் ஒரு அடையாளம் நபியை நாங்கள் பின்பற்றுவது, அந்த நேசத்தின் ஒரு அடையாளம் நபி அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லுவது, அந்த நேசத்தின் ஒரு அடையாளம் நபி அவர்களுடைய சீராவை நாங்கள் கற்றுக்கொள்வது. அந்த சீராவை முழுமையாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பல கோணங்களில் நாங்கள் அந்த சீராவை பார்க்க வேண்டும். தலைமைத்துவ கோணத்திலே பார்க்கலாம், கல்வி கோணத்திலே நாங்கள் பார்க்கலாம், நபி அவர்கள் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே பார்க்கலாம், நபி அவர்கள் ஒரு தலைவர் சமூகத்தை உருவாக்கியவர் என்ற கோணத்திலே பார்க்கலாம், நபி அவர்கள் ஒரு வியாபாரி என்ற கோணத்திலே நபி அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை மையப்படுத்தி நபி அவர்களுடைய சீராவை பார்க்கலாம். பல கோணங்களிலே நபி அவர்களுடைய சீராவை அணுகியிருக்கிறார்கள். இந்த மதீனா சாசனம் என்பது சட்ட கோணத்தில் பார்க்கப்பட வேண்டிய நுணுக்கமான விடயங்கள் உள்ளடங்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த கோணத்திலும் நாங்கள் சீராவை இதில் மாத்திரமல்ல ஏனைய நிகழ்வுகளிலும் நாங்கள் அணுகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாக ஒரு வெளிப்பாடாக நபி அவர்களுடைய சீராவை நாங்கள் கற்றுக்கொள்வோம், அதனை நாங்கள் பரப்புவோம்,
அதனை நாங்கள் நினைவுபடுத்துவோம், அதனை நாங்கள் அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்போம், அதனை நாங்களும் படித்துக்கொள்வோம், அது தொடர்பான நூல்களை வெளியிடுவோம், அது தொடர்பான மாநாடுகளை நடத்துவோம், அது தொடர்பான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துவோம். எங்களுடைய பள்ளிவாசல்கள், எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய ஏனைய சந்தர்ப்பங்கள், நிறுவனங்கள் அனைத்தையும் நாங்கள் நபி அவர்களை பற்றி கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இதனை அல்லாஹு தஆலா எங்களுடைய மீசானிலே ஒரு பாரமான செயல்பாடாக ஆக்க வேண்டும் என்று கேட்டு, இதிலிருந்து நாங்கள் அனைவரும் நல்ல பயன்களை பெற வேண்டும் என்று வேண்டி என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. மதீனா சாசனம், சமூக ஒற்றுமை, சமத்துவம் என்ற இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவின் மிக முக்கியமான ஒரு பகுதியை அழகாகவும் நேர்த்தியாகவும் எங்களுக்கு முன்வைத்த ஷேக் ஒய்சுல் கர்னி ரமீஸ் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா அவருடைய கல்வி வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் அதிலே பரக்கத்தை செய்ய வேண்டும். இந்த சொற்பொழிவை திறம்பட செய்த அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய மீசானிலே அதனை பாரமானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வாரத்திலும் இந்த தொடரின் அடுத்த பகுதியை நாங்கள் நடாத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.